11th student, explain the various type of banks based on the organization. ஸோ பேங்கோடைய வகைகள், வங்கியோட வகைகள் முதல்ல யூனிட் பேங்கிங் சொல்லுவாங்க. தனிப்பட்ட வங்கி இல்லை தனி வங்கி. இது வந்து சிங்கிள் அண்ட் ப்ரொவைட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் டு இட்ஸ் லோக்கல் கம்யூனிட்டி. ஸோ அது சிங்கிள், தனியாக தான் இயங்கும். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஃபைனான்சியலாக உதவும். இண்டிபெண்ட், யாரை சார்ந்தும் கிடையாது. டஸ் நாட் ஹேவ் எனி கனெக்டிங் பேங்க். இது கூட எந்த ஒரு பேங்கும் இணைப்பில் இல்லை, தனியாக தான் இருக்குது. பிரான்ச்சஸும் இதுக்கு கிடையாது. ஸோ லார்ஜ் ஃபைனான்சியல் சர்வீசஸ், அதாவது சில பேங்க்கில் வந்துன்னா கார் லோனுக்கு வேறு இடத்துக்கும் ஹோம் லோனுக்கு வேறு இடத்துக்கும் போகணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை பொறுத்தவரை எல்லாமே லார்ஜ் ஃபினான்சியல் சர்வீஸ் ஒரே இடத்துல தான் நடக்கும். ஸோ டிசிஷன் அங்கேயே பண்ணிடலாம், நமக்கு என்ன அது டைம் சேவ் ஆகும். ஆனால் இதில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபண்டு வந்து அந்த ஒரே ஒரு பிரான்ச்சில் தான் அலாட் ஆகிருக்கும். ஸோ வந்து வேறு பிரான்ச்சிலேருந்து சப்போர்ட்டே அதுக்கு கிடையாது, நோ சப்போர்ட். ஸோ டூரிங் ஃபைனான்சியல் கிரைசிஸ், அதாவது சில நேரங்களில் பணம் குறையும் போது சில நேரத்துக்கு பேங்கை க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது ரொம்ப ஒரு சரிவு ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டுக்கு சேஸ் பேங்க் இந்த யூஎஸ்ன்னு இருக்குது. இந்தியாவில் வந்து உங்களுக்கு பேங்குன்னா நீங்கள் நிறைய பார்க்காத பேங்க் அங்கங்கே இப்போ வந்து நிறைய பேங்கை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆந்திரா பேங்கு, யூனியன் பேங்கு அப்படிலாம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அது காரணம் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸை தாக்கு பிடிக்க முடியாதனால தான். நீங்கள் இந்தியாவில் உள்ள பேங்க் எழுதலாம். எடுத்துக்காட்டுக்கு சென்ட்ரல் யூனியன் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது, கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்க. அதெல்லாம் ஏதாவது ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? இது யூஎஸ் பேங்க் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்தியன் பேங்கு, ஒரே ஒரு பேங்க் இருக்கிற பேங்கு ஏதாவது என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற பேங்கு எழுதிடாதீங்க. அடுத்தது பிரான்ச் பேங்கிங், அதில் வந்து அதுக்கு நேராக ஆப்போசிட்டு, யூனிட் பேங்கிங்கை விட இது ஆப்போசிட்டு. ஏன்னா மோர் அதர் பேங்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இதில். அது ஒரே ஏரியாவிலையும் இருக்கலாம் அல்லது வேறு ஏரியாவிலையும் இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலையும் இருக்கலாம், திருநெல்வேலியிலையும் இருக்கலாம், மயிலாடுதுறையிலையும் இருக்கலாம். இது எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஃபைனான்சியல் சர்வீசஸ் நிறைய இருக்குது. கார் லோனில் ஆரம்பித்து பர்சனல் லோனில் ஆரம்பித்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஹெட் ஆஃபீஸ் மும்பை, சென்னை அப்படி இருப்பாங்க அவங்க. ஸோ லோன்ஸு, அட்வான்ஸு எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து தான் அவங்க தருவாங்க. எல்லா பிரான்ச்சிலுமே இந்த ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பர்சனல் லோன் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். பட் என்ன இதில் டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து லாய்ட் பேங்க் இன் இங்கிலாந்து, இதே இந்தியாவில் நிறைய பேங்க் இருக்குது. ஆக்சிஸ் இருக்குது, எஸ்பிஐ இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுவுமே நீங்கள் எழுதலாம் எக்ஸாம்பிளுக்கு. தேங்க்யூ.